Hello friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெர்பல் ஆயில் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் கேருக்கு போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஆயில் வீடியோ தான். சோ இது பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்பையில இருந்தே இந்த ஹெர்பல் ஆயில்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நிறைய தடவி இருக்கேன். மேபி அதனால தான் என்னோட முடி கூட லாங்கா இருந்திருக்கலாம், இன்னமும் லாங்கா இருக்கலாம். இந்த ஹெர்பல் ஆயில் தான் வந்து என்னோட ஹேர் growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் ஸ்கூல் படிச்சப்ப காலேஜ் படிச்சப்ப அந்த மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து நான் ஹெர்பல் ஆயில் தடவறதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பிறகு என்னோட முடியோட அடர்த்தியும் சரி நீளமும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆனால் சில பல விஷயங்கள்லாம் வந்து மிஸ் ஆயிருந்தது. ஏன்னா அப்போ வந்து அமெரிக்காவில் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து அவ்வளோவா கிடைக்காது. பட் அங்கே என்ன கிடைக்குமோ அங்கே உள்ளவங்களுக்கு நான் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ இந்தியாவில் இருக்கிறீங்க, இந்த பொருள்லாம் கிடைக்கணும்னா நான் மொத்தமாக என்னோட கம்ப்ளீட் எங்கள் அம்மாவோட ரெசிபியை வந்து இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். அதில் வந்து சும்மா வாயிலேயே சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிறதுனால அந்த சான்ஸ் கிடைச்சிது. ஸோ காட்டணும் அப்படின்னு தான் இந்த ஹெர்பல் ஆயில் வீடியோவை நான் மறுபடியும் எடுத்திருக்கேன். ஸோ என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன பொருள் எனக்கு அவைலபிலிட்டி இருந்ததோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டேன். கரிசலாங்கண்ணிக்கு யூஎஸ்லேருந்து வந்துட்டு 1 month வெயிட் பண்ணேன். ஏன்னா நம்ம ஊரில் கரிசலாங்கண்ணி கீரையே வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கரிசலாங்கண்ணி பவுடர் வேணால் நல்லா கிடைக்குது. கரிசலாங்கண்ணி கீரை கிடைச்சி என்னோட ஹெர்பல் ஆயிலில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே இத்தனை நாள் ஆச்சு. இப்போ கரிசலாங்கண்ணி கீரையும் கிடைச்சிருச்சு. ஸோ வந்து இன்னைக்கு நம்ம ஹெர்பல் ஆயில் வீடியோவை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் என்னென்னலாம் இதில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஹெர்பல் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணதுனால ஹேர் ஃபால் நிற்குமா, ஹேர் க்ரோத் வருமா, ஹேர் அடர்த்தி அதிகமாகுமா அப்படின்னு எல்லாருக்குமே வந்து டவுட் இருக்கும். கண்டிப்பாங்க இந்த ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக நிற்கும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஈவன் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து இந்த ஆயில் தான் வந்து என்னோட முடியை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்ன பண்ணலாம், எந்த ஆயில் யூஸ் பண்ணலாம், எந்த ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு. கண்ணை மூடிட்டு நீங்கள் எந்த ஆயில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹெர்பல் ஆயிலை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்குள்ளே எல்லா பொருட்களும் வந்து அடங்கியிருக்கு. உங்களோட ஹேர் ஃபால் பிகினிங்கில் இந்த ஹெர்பல் ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப டக்குன்னு ஹேர் ஃபால் நிற்கும். அதே மாதிரி பேபி ஹேர்ஸ்லாம் வரதை நீங்கள் பார்க்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் போட்டிருக்கிற பொருட்கள் வந்து நம்ம அவ்வளோ போட்டிருக்கோம். அது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணாலே ஹேர் க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து பிட்டாக ஹேர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஹேர்ஸ் தான். பேபி ஹேர்ஸே வளர்ந்து இவ்வளோ தூரம் வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் ஆயில் வந்து நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான டிப்பை வீடியோவோட எண்டில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இது வந்து நீங்கள் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி நீங்கள் உங்கள் மருமக யாராவது ஃபாரினில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்து விடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஹெர்பல் ஆயில் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ எப்படி ஹெர்பல் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு இந்தியன் வெர்ஷனாக இருக்கும். ஏன்னா யூஎஸில் இருந்தால் நமக்கு எல்லாம் பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். இங்கே வந்து நேச்சுரலாக எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோவில் போய் ஃபாஸ்ட்டாக போய் பார்க்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஹெர்பல் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து கரிசலாங்கண்ணி கீரை தான் ரொம்ப முக்கியமானது. கரிசலாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ மஞ்சப்பூன்னு இருக்கும். ஸோ மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது, அதுதான் கிடைச்சிது. அதோடு சேர்த்து என்னென்ன பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் வேணும். ஸோ அது ஒரு 10-20 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, அது ஒரு 10-20 வேணும். அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து ஒரு 4-5 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கலோஞ்சி சீட்ஸ் தேவை. இன்னும் என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படிங்கிறத ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறப்பையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்து நான் ஆலோவேரா பெட்டலும் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் கிடைக்கலன்னா நீங்கள் பவுடர் ஃபார்மில் கூட ஆட் பண்ணிக்கலாம். கை நிறைய கருவேப்பிலையும் தேவை. இது எல்லாமே வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமானது. கரிசலாங்கண்ணியில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு தேவையான அனைத்து அந்த உயிர் சத்துக்களும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம கரிசலாங்கண்ணி தான் இதில் முக்கியமானது. வெள்ளைப்பூ தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ வந்து நான் ஆலோவேராவை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போடுங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஒரு பெரிய பெட்டல் ஆலோவேராவை எடுத்து கட் பண்ணி கழுவி போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் போட்டிருக்கேன். இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நெல்லிக்காயும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதே போட்டுக்கோங்க. மெயினாக கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுல நெல்லிக்காயோட பங்கு அதிகமானது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வெங்காயத்தில் காரத்தன்மை அதிகம், ப்ளஸ் அதில் வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். இது வந்து நீங்கள் ஒரு 10 to 20 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி
செம்பருத்தி பூவும் ஒரு 10 to 15 வரைக்கும் நான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி இலை, அதே மாதிரி கருவேப்பிலை, எல்லா லீஃப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே அரைச்சி நான் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து 1.5 லிட்டர் ஆயிலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு 750 ml ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நெல்லிக்காய், வெங்காயம்லாம் அரைச்சதையும் லீஃப் அரைச்சதையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா நைஸாக அரைக்கணும்லாம் இல்லை, கரகரப்பாக அரைச்சாலே போதும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ண போகிறேன். எப்பயுமே ஆயிலை வந்து ஆயிலுக்குள்ளே போடுவேன் இந்த விழுதை. இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஸ்ரீநிதி அப்படிங்கிறவங்க எனக்கு அந்த ஹெர்பல் ஆயிலில் ஒரு மெத்தட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறேன். அந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் டாக்டர் இந்த ஆயுர்வேத சாலையிலலாம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. அதோட ரீசனும் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விழுதை நல்ல ஒரு இரும்பு கடாயாக எடுத்துக்கோங்க. இரும்பு இல்லை சில்வரில் பண்ணலாம், அலுமினியத்துலேயோ நான்ஸ்டிக்லேயோ பண்ணவே கூடாது. ஸோ இரும்பு கடாயை எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி அரைச்ச கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க போதும். இது எல்லாத்தையுமே வந்து நாம் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டுட்டு இது வந்து நல்லா வெந்து சுண்டி வரப்போ தான் வந்து ஆயிலை ஊற்ற போகிறோம். இந்த மெத்தட் வந்து ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட உயிர் சத்துக்கள்லாம் வந்து சாகாமல் அதோட சத்துக்கள்லாம் வந்து அப்படியே முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஐடியாவை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் கலோஞ்சி சீட்ஸ் இருக்குல்லையே அது சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இது சேர்க்குறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட சத்துக்களும் இந்த ஆயிலில் வந்து ஆட் ஆகும். இந்த டிப்பை சொன்ன ஸ்ரீநிதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி டிப்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியுது, எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து நம்ம சேனலோட நோக்கமே. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு இல்லையா, இப்போ தான் வந்து ஆயிலை ஊற்ற போகிறேன். 750 ml செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா அது வெடிக்க கூட இல்லை. ஸோ நீங்கள் பயப்படாமவே ஊற்றலாம். இதோட உயிர் சத்துக்கள் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. மேபி அந்த ரீசனும் அவங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆப்டாக கரெக்டாக இருந்தது. ஏன்னா ஆயில் கொதிக்கிறப்ப அந்த ஆயிலில் வந்து நம்ம அதை போடுறப்ப ஃப்ரை ஆகிறப்ப அந்த உயிர் சத்துக்கள் வந்து டக்குன்னு ஃப்ரை ஆகி போயிடும். பட் அந்த தண்ணியில் கொதித்து அது வந்து அப்படியே இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஆயில் கொதிக்கிறப்ப போட்டால் அது சத்துக்கள்லாம் வந்து அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் பண்ணி பார்க்கலான்ட்டு நான் இனிமேல் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இதிலே பண்ணலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்க்குறேன். விளக்கெண்ணையும் சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதெல்லாம் தீஞ்சு போய் ஆயிலே வந்து கருகிரும். அந்த க்ரீனிஷ் கலரே வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது அப்படியே ரொம்ப பொறுமையாக ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு. இது ஏன்னா குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு 45 மினிட்ஸ் பக்கமாக ஆச்சு. அது ஆன பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரத்தில் ஒட்டிக்கும், அதெல்லாம் வந்து மொறுன்னு ஆயிரும். அந்த விக் கன்சிஸ்டன்சி வரைக்கும் வந்துடும். ஆயிலாம் வந்து நடுப்புற இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு சில்வர் ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டிட்டு நம்ம ஒரு நல்ல பாட்டிலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் இல்லாட்டி நல்ல ஒரு வெள்ளை துணியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட கையில் எந்த கசடுமே வந்து தங்காது. ஆயில் வந்து சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆயிடும். இந்த ஹெர்பல் ஆயிலை நீங்கள் வந்து மசாஜ் ஆயிலாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி டெய்லி உங்களோட தேங்காய் எண்ணெயோடு கலந்தும் யூஸ் பண்ணலாம், இல்லை ராவா அப்படியே நீங்கள் வீட்லேயே இருக்கிறீங்க யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ஆயில் வந்து வீடியோவுக்காக மேக் பண்ணுற ஆயில் கிடையாது. இந்த ஆயிலோட பலன்கள் வந்து எனக்கு வந்து அனுபவபூர்வமான 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. ஸோ என்னோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி என்னோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான இந்த ஆயிலை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. அதுவும் இந்தியாவில் வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஃப்ரெஷ் அந்த இன்க்ரீடியண்ட்டோட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே ஹாப்பி. ஹெர்பல் ஆயில் மேக் பண்ணுறப்பே இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம்னா ஹெர்பல் வடையாக தட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெயில் காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெர்பல் ஆயிலில் மருதாணி ஆட் பண்ணல. மருதாணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹேர்லாம் வந்து ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் மருதாணி ஆட் பண்ணல. மருதாணி வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் மருதாணி ஆட் பண்ணால் ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற ரீசன்ஸ். மருதாணி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நிழல்லையே காய வச்சு நீங்கள் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஆயில் தீர்ந்த பிறகு கூட நீங்கள் மறுபடியும் இந்த காஞ்ச வடை இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஆயிலில் போட்டு கொதிக்கிற ஆயிலில் போட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம சேனலில் போட்ட ஹெர்பல் ஆயில் வீடியோக்கே நிறையா பேர் வந்து ஹேர் ஃபால் நின்னுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல் வெர்ஷன். இப்படி தான் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆயில். ஸோ நீங்களும் இந்த ஹெர்பல் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள். ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணலாம் ஈஸியாக. ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.